மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடன் செய்தியாளர் மீரான் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மீரான் வணக்கம். அங்கு ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான போதிய இடம் வரதராஜபுரத்தில் செய்து தரப்படவில்லை என ஆம்னி பேருந்துகள் சங்கத்திலிருந்து கோரிக்கை வச்சாங்க. அங்க என்ன நிலவரம் மீரான்? வணக்கம். கிளாம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கு அரசு விரைவு பேருந்துகள் அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு பகுதியிலிருந்து அங்கு சென்று கொண்டிருந்தது. வழக்கமாக அந்த ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடுலிருந்து கிளம்பி கிளாம்பாக்கத்துக்கு உள்ளே சென்று பயணிகளை ஏற்றி சென்று கொண்டிருக்கிற நிலையில இன்று முதல் ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து கிளம்ப வேண்டும் ஒரு உத்தரவு தகவல் வெளியானதை தொடர்ந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகர் பகுதியான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்துகள் நிற்பதற்கு, அதே போல ஆம்னி பேருந்துகளும் பயணிகளை இறக்கி விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே அளவு ஆம்னி பேருந்துகள் முழுவதுமாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்துவது இயலாத காரணம் என்பதால் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் முடிச்சூர் அருகே அதற்கான இடத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினர் அவர்கள் தேர்வு செய்து 5 ஏக்கர் நிலமானது அங்க தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல ஆம்னி பேருந்துகள் அமைக்கும் பேருந்து நிறுத்துவதற்கான அந்த பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் இன்னும் முடிவு பெறவில்லை. 5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு இந்த முடிச்சூர் ஏரிக்கு அருகிலேயே இந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வலது வண்டலூரிலிருந்து மீஞ்சூருக்கு வரும் பொழுது முடிச்சூர் பகுதியில் வலது புறத்தில் இதற்கான பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவின் சார்பில் அதற்கான ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு அங்கு கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் இன்னும் நிறைவேறாத நிலையில அந்த பகுதியில் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை சிஎம்டி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே அங்கு நிற்பதற்கான போதுமான இடங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது இந்த பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது இந்த வண்டலூர் மீஞ்சூர் வெளிவிட்ட சாலையில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நன்றி மீரான். இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் செயல்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.